அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மேட்ரிசஸ் தான் பார்க்க போகிறோம். மேட்ரிசஸில் லாஸ்ட் இயர் கொஸ்டினில் எய்கன் வேல்யூஸ்லேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக், ஹெர்மிஷியன், ஸ்கியூ ஹெர்மிஷியன், ஆர்த்தோகனல், யூனிட்டரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எய்கன் வேல்யூஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்னன்னு பார்க்கலாம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இப்போ ஒரு ஏன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது சிமெட்ரிக்காக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கொடுத்துருக்க ஏ வேல்யூ ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் ஈக்குவலாக இருக்கணும். ஏ டிரான்ஸ்போஸை நம்ம எப்படியும் எழுதலாம்னா சிம்பிள் ஏ டேஷ் இதுவும் எழுதலாம். இது இப்படி கேட்டாலும் ஏ டிரான்ஸ்போஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் சேம் தான். ஓகேவா? ஏயும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு அது சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ்னா பார்க்கலாமா? ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்ன பண்ணணும்? காலத்தை ரோவை காலமாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ரோவை எடுத்துகிட்டு காலமாக எழுதலாம். ஃபஸ்ட்டு ரோவில் என்ன இருக்குது? 1 3 5 இருக்குது. அது காலமாக எழுதலாமா? 1 3 5. செகண்ட் ரோவில் என்ன இருக்குது? 3 4 6 3. அது காலமாக எழுதலாம். 4 6. தேர்ட் ரோவில் என்ன இருக்குது? 5 6 7. இப்போ பாருங்கள், ஏயும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்கா? ரெண்டு வழியுமே சேமாக இருக்குது. அப்போ இதுதான் சிமெட்ரிக். ஏயும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இதை என்ன சொல்லலாம்னா சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன? ரெண்டுக்குமே கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா என்னென்னா ஏயும் நெகட்டிவ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஸ்கியூ சிமெட்ரிக். நெகட்டிவில் ஏ டிரான்ஸ்போஸ் பார்க்கலாமா? ஏ டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோவை காலமாக எழுதலாமா? 0 1 2. அப்போ எழுதலாமா? 0 1 2. அப்புறம் -1 0 4 நம்ம -1 0 4 காலமாக எழுதிக்கலாமா? -2 -4 0வை காலமாக எழுதினா -2 -4 0. இப்போ அதுக்கு நெகட்டிவ் பார்க்க போகிறோம். நெகட்டிவ் ஏ டிரான்ஸ்போஸ் என்ன வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போது என்ன வரும்? 0 -1 -2. இங்கே மைனஸ் எடுக்கிறதுனால +1 0 மைனஸ் இல்லை -4 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 2 4 0. இப்போது ஏயோட கொடுத்துருக்க ஏ வேல்யூவும் நமக்கு மைனஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலான்னு பாருங்கள். சேம் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இது ஒரு ஏயும் கொடுத்துருக்க ஏ மேட்ரிக்ஸும் மைனஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, நெகட்டிவில் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக். இப்போது ஹெர்மிஷியன், ஸ்கியூ ஹெர்மிஷியன் பார்க்கலாம். ஹெர்மிஷியன்னா என்ன? கொடுத்துருக்க ஏ மேட்ரிக்ஸும் ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் ஹெர்மிஷியன் சொல்லுவோம். ஏ கான்ஜுகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 + 3i 7 - 3i 1 4 இப்படின்னு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏ கான்ஜுகேட்னா என்ன? நம்ம டிரான்ஸ்போஸ்னால் தெரியும், ரோவை காலமாவோ காலத்தை ரோவோ சேஞ்ச் பண்ணுறது. கான்ஜுகேட்னா என்ன அப்படின்னா இமேஜினரி பார்ட்டுக்கெலாம் நம்ம மைனஸ் போடுவோம்ல, அதுதான் கான்ஜுகேட். இப்போ ரியல் நம்பருக்கு நம்ம மைனஸ் போடுவோமா? போடக்கூடாது. 1 4லாம் ரியல் நம்பர்ஸ், 4ம் ரியல் நம்பர்ஸ். இமேஜினரி நம்பர்ஸ் எங்கே இருக்காங்கலாம் நம்ம நெகட்டிவ் சைன் போடுறது. அப்போ 4 + 3i இருந்தால் அங்கே என்ன போடணும்? -3i. 7 -3i இருக்குது. அப்போ இங்கே என்ன போடணும்? 7 + 3i. இதுதான் கான்ஜுகேட். 1 4 ரியல் நம்பர்ஸ்லாம் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஒரு கொடுத்துருக்க ஏ மேட்ரிக்ஸும் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ கான்ஜுகேட் எடுத்து அதை டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் நமக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதான் ஹெர்மிஷியன். அப்போ ஸ்கியூ ஹெர்மிஷியன் என்னவா இருக்கும்? அதே போல் ஒரு மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க, அதோட நெகட்டிவ் ஈக்குவலாக இருக்கணும். ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் அதோட நெகட்டிவ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுதான் ஸ்கியூ ஹெர்மிஷியன். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன? இப்போது நம்ம ஏயையும் ஏ டிரான்ஸ்போஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அப்படின்னா அது ஆர்த்தோகனல். சப்போஸ் ஏயையும் ஏ டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணாலும் அல்லது ஏ டிரான்ஸ்போஸையும் ஏ மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஐ கிடைக்கணும். ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் என்னது? 1 0 0 0 1 0 0 0 1 டயக்னலில் மட்டும் 1 இருக்குது. யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னால் என்னது? அப்போது ஏங்க மேட்ரிக்ஸையும் ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஐ கிடைக்கணும். அப்போ ரெண்டையும் ஏயும் ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று தான். ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸையும் ஏயையும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஐ கிடைக்கணும். அப்படின்னா யூனிட்டரி மேட்ரிக்ஸ். இன்றைக்கி என்ன மேட்ரிக்ஸ்லாம் படித்து பார்த்துருக்கோம்? சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக் பார்த்துருக்கோம். சிமெட்ரிக்னா என்ன? ஏயும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன? ஏயும் நெகட்டிவ் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக். ஹெர்மிஷியன்னா என்ன? ஹெர்மிஷியன்னா ஏயும் ஏக்கு கான்ஜுகேட் எடுத்து அதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஹெர்மிஷியன். ஸ்கியூ ஹெர்மிஷியன்னா ஏயும் மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்து ஏ கான்ஜுகேட் எடுத்து டிரான்ஸ்போஸ் பண்ணி அதை மைனஸ் போட்டாலும் ரெண்டும் சேமாக வரணும். அதுதான் ஸ்கியூ ஹெர்மிஷியன். ஆர்த்தோகனல்னா என்ன? ஏ டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணாலும் அல்லது ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணி ஏயை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கணும். யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஏயையும் ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸை எடுத்துகிட்டு ஏயை மல்டிப்ளை பண்ணாலும் எப்படி நமக்கு மல்டிப்ளை பண்ணாலும் அதுவும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சா அதுதான் நமக்கு யூனிட்டரி மேட்ரிக்ஸ்.